வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். தமிழ்நாடு ஒரே வைபில் தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அது சட்டமன்றத்தை இடம் மாற்றுறாருன்றது அதிகாரப்பூர்வமாக தலைமைச் செயலாளர் அறிவிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அமைச்சர்கள்லாம் அடுத்தடுத்து ஆடியோ வருது, வீடியோ வருது, ஒரு ஆட்களை பத்திரிகைக்காரங்களை அடிக்கிறாங்க இப்படின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் விரும்பிய மாற்றம் வந்துருச்சா? முதல்ல அந்த தலைமைச் செயலக மாற்றம் ஒரு ஜோதிடர் சொன்னதுன்னே தினமலரில் எழுதினாங்க, அது நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜோதிடர் சொல்லி தான் நடக்கும், ஜோதிடர் சொல்லாமல் நடக்காது. இப்போ விஜய் நீங்கள் பழைய பேட்டியில் பார்த்து சொல்லிப்பார், கடவுள் பக்தி உங்களுக்கு இருக்கான நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது போக நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்கள் வேறு, ஏழைகள் வேறு, படு ஏழைகள் வேறு. படு ஏழைகள் பார்த்திங்கன்னா சில ஏமாத்து சர்ச்சில் போய், எல்லா சர்ச்சையும் நம்ம சொல்லலை, அது வேறு, அங்கே போய் உண்டியலில் காசு இவங்க போட்டு வருவாங்க, அப்படிப்பட்டவங்க. அதே பணக்காரன் பார்த்தீங்கன்னா எந்த இதை சேர்ந்தவராக இருந்தாலும் எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கோ அதெல்லாம் அவன் பயன்படுத்திக்குவான், எந்த மதத்தில் இருந்தாலும் சரி. அந்த மாதிரி பலரும் கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்குறது, வாஸ்து பார்க்குறது, சில பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை விஜயும் பண்ணுறாருன்றத அங்கே போய் இது கொடுத்துட்டு வந்ததுலேருந்து, வால் கொடுத்து வந்தது, இது பண்ணிட்டு எல்லாத்துலேருந்தே தெரியுது. கூடவே ஒரு ஜோதிடர் வச்சுருக்காரு. முதல் பதவியே அந்த ஜோதிடருக்கு வாஸ்துப்படி கொடுத்தாரு. அது வாஸ்து சரியில்லாதனால அவர்கிட்ட கேட்காம கொடுத்துட்டாங்க. தனக்கு தானே வைத்தியம் பார்த்தால், தனக்கு தானே ஜோசியம் பார்த்தாலும் சமயத்தில் பழிக்காமல் போகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, விஜய் அவர்கள் இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா இதே மாதிரி தான், அதாவது ஜெயலலிதா என்னெல்லாம் பண்ணாப்லையோ அதை பூரா பண்ணேன். ஜெயலலிதாவுக்கு ஒரு ஜோசியர் சொன்னேன், ஒரு பத்தினி ஆவேசமாக ஒரு தலைநகரில், அதுவும் உங்களை நோக்கி, உங்கள் வீட்டை நோக்கி கை நீட்டுற மாதிரி ஒரு சிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது பத்தினி சாபம் பழிச்சிச்சுன்னா நீங்கள் அழுகும்போது உங்களுக்கு பாதிக்குது, உங்கள் ஆட்சிக்கு பாதிப்பு வரும்னே அந்த சிலையை நைட்டாக நல்ல வேலை உடைக்கலை, அடியோட பேர்த்து கொண்டு போய் லாரி மோதிருச்சுன்னாங்க. லாரி எப்படியா, லாரி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரோடு ஒரு பக்கம் இருக்குது, பீச்சுக்குள்ளே இருக்க சிலையில் போய் லாரி மோதி எப்படா போச்சுன்னு அதே லைனில் அத்தனை சிலை இருந்து எதுவுமே ஒன்று கண்ணகி மட்டும் பிளான் பண்ணி லாரிக்காரன் மோதிட்டானா அப்படின்ற மாதிரி. காந்தி சிலை இருக்குது, இவர் சிலை இருக்குது, யாரோ சிலையெல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா என்ன நாசக்காடை ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, செக்ரட்டரியேட்டை மாற்றுறேன்னு சொல்லி, ஏன்னா அந்த செக்ரட்டரியேட் என்னென்னா ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. அது இருக்கலாம், அது ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட, முன்னாடி பார்க்கிங்லாம் இருந்தால் கூட அது தற்காலத்துக்கு ஏற்ற இடம் கிடையாது. அதனால தான் இந்த காலேஜ் ஆட்டையை போடணுன்னு அந்த அம்மா பார்த்துச்சு. அந்த போராட்டங்கள்லாம் நாங்கள் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நடந்தது இருந்தோம். எல்லா கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் மாணவர்களாக இறங்கி கியூன் மேரிஸ் காலேஜை ஆட்டையை போட விடாமல் அந்த அம்மாவை தடுத்தாங்க. அது ஒரு பாரம்பரிய மிக்க கல்லூரி, அதை எப்படி நீங்கள் இடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதோடு தான் ஜெயலலிதா ஒழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அக்கிரமங்கள், அட்டகாசங்கள். நீங்கள் இடம் மாற்றலாம், தப்பு இல்லை, வேறு இடத்த பிடிக்கலாம். ஒரு நல்ல இடத்த பிடிச்சி நல்லா பண்ணுறதுல யாருமே தப்பு சொல்லவே மாட்டாங்க. அதே தவிர தான் கலைஞரை செஞ்சார். பரவாயில்ல, மக்களுக்கு ஆஸ்பத்திரி அது பயன்படுது. அதே சிட்டிக்குள்ளே, அதே மவுண்ட் ரோட்டுக்குள்ளே மீண்டும் டிராஃபிக் ஏற்பட தான் செய்யும். எதுக்காக அதை பழசை மாற்றுறீங்க? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக இடம் வேணும், டிராஃபிக் இன்னும் வெஹிக்கிள் பார்க்கிங் வேணும். அந்த காலத்தில் 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா 234 பேர் கார் வச்சுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கு 2 கார் இருக்குது, பிஏ ஒரு கார் வச்சுருக்காங்க, புரியுதா? அப்படி இருக்கும்போது அப்போ நான் 5 மடங்கு 6 மடங்கு 10 மடங்கு கார்களை 4 வீலர் நிறுத்துறதுக்கு, அப்புறம் 2 வீலர் பார்க்க வரவங்க அப்படிங்கும்போது, அப்போ இதை அவுட்டரில் மக்களுக்கும் டிராஃபிக் இல்லாமல் இதெல்லாம் மாற்றணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும், இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வசதியாக, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தா எப்படி இதாகும்? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ விஜய் வீட்டு பக்கத்தில் இடம் பார்க்குறாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியாமல் டிராஃபிக் பிரச்சனைனால ஈசிஆரில் மாறிடும். அது லாங்கர் ரன்னில் இப்போதைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது இதில் கான்ஃபரன்ஸ் ஹால் எடுத்திருக்காங்க. அது சி வியூ, நம்ம ஈசிஆரில் போகிற சி வியூ ரெசார்ட்டாக கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி மேலேருந்து பார்த்தா கடல் தெரிகிற மாதிரி இருக்கணும். உச்சத்தில் இருந்தால் தான் நீங்கள் உச்சத்திலே தொடர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்போ மொட்டை மாடியிலே குடியேறி, அங்கே இது இருக்குது, என்ன போர்ட் ட்ரஸ்ட்டில் பேசினா மொட்டை மாடியில் இடம் இருக்குது, அந்த உருண்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை இடிச்சு தள்ளிட்டு அங்கே கூட வச்சுன்னா சி வியூ தெரியும், போர்ட் வியூவும் தெரியும், எல்லாமே தெரியும்.
அந்த மாதிரி இருக்குது. பைனாக்குலர் வச்சு பார்த்தா இவங்க வீடு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு பட்டினப்பாக்கத்தில் வேறு இன்னொரு வீடு இருக்குல்ல, அந்த பட்டினப்பாக்கம் வீடு இல்லை, பட்டினப்பாக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இப்போ இனி புதுசாக கட்டினா ஈசிஆரில் தான் கட்டுவாங்க சட்டமன்றமே. ஆமாம். ஏன்னா இப்போ அங்கே நாடாளுமன்றத்துக்கு எம்பி சீட்டு ஏற்றுறாங்கன்னா, எம்பி சீட்டு ஏறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ சீட்டையும் ஏற்றணும் நம்மளும். ஆமாம். அப்போ இன்னும் பெருசாக இடம் தேவைப்படணும் போது ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி 234 அப்படிங்கும்போது எப்படி 300 கிட்ட தட்டினாலும் வரும். இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போ புதுசாக ஆட்களை எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு இல்லை அப்படி இல்லை. MLA இப்போ ஆந்திராலாம் இப்போ புதுசாக கட்டினது தான். தெலங்கானாவில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இது, அதுவும் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. தெலங்கானாக்குள்ளே சிட்டி இருக்குது. இப்போ ஆந்திரா தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ கேரளா எடுத்திங்கன்னா சிட்டி சென்டரில் இருக்கும் சட்டமன்றம், திருவாண்டத்தில். அதுவும் பழைய இடம் தான். ஆனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அது இப்போ மாற்ற மாட்டாங்க கேரளாவில். ஏன்னா கேரளாவில் மாற்றினா ஈஸி, அவுட்டரில் தூக்கி போட்டு ஒரு இடத்த பிடிச்சி பண்ணிடலாம். எம்எல்ஏ கவுண்ட் ஏறும்போது அந்த சீட்டை கூடுதலாக ஆட்கள் அது ரெடி பண்ணிக்கிறது தான். சீட்டோட அளவை குறைச்சி கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க. இந்த ஃப்ளைட்லலாம் இந்த இது பண்ணுறாங்கல்ல, இது பண்ணுவாங்க. இந்த ஏர்வேஸ்லாம் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் 2 சீட்டு தான் இருக்குது அப்படின்னா இது 3 சீட்டாக போட்டுருப்பாங்க. பஸ்ஸை விட கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி சீட்டை குறைச்சிருவாங்க. அப்படி பண்ணி 3 மணி நேரம் தானே கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி உட்காந்துங்க அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் போட்ட ஒரு உத்தரவு, அது கரூரில் அவரை பார்க்க வந்து அந்த கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கொடுத்த வேலை வாய்ப்புகளை ரத்து பண்ணி உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. பல கேள்விகளையும் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு அரசை பார்த்து. நாங்கள் உடனடியாக உச்சநீதிமன்றம் போவோன்னு அரசு முடிவும் எடுத்திருக்கு. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஒரு அரசு செய்ய இருந்த ஒரு வரலாற்று தவிர திருத்திருச்சு நீதிமன்றம் அல்லது? நிச்சயமாக அப்படி தான் பார்க்கணுங்க. போய் ஒரு நடிகனை பார்க்க இப்போ வந்து அவர் முதலமைச்சர்ன்ற மரியாதையை நம்ம கொடுத்தாகணும் அதில். ஆனால் அப்போ யார், ஒரு நடிகன் தானே. ஒரு நடிகரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் போய் ஆண் வாயை பிளந்துட்டு கூட்டத்தில் அடிபட்டு சாகிறான் அப்படின்னா அவனுக்கு அரசு வேலை கொடுத்தேன்னா இருக்கிறவங்களாம் இழிச்ச வேணாம். அப்போது படிச்சுட்டு புரியுதா, எல்கேஜி யூகேஜி முடித்து 6th 7th 8th 9th 10th முடித்து அதுக்கப்புறம் 11th ஒரு ஸ்கூலில் சேர்ந்து சத்யராஜ் கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி, இனிமேல் இந்த வயசில் நீ போய் ஆயா மடியில் உட்காந்து சோறு ஊட்டி விட்டு நீ வந்து 10th +2லாம் படித்து எம்பிபிஎஸ்லாம் படித்து டாக்டர், உனக்கு கொஞ்ச நாளும் ஒரு இது இருக்காயா, மனசாட்சி இருக்காயா அப்படின்னு. அந்த மாதிரி அவன் படித்து கிடிச்சு பண்ணி பிள்ளைய மூக்கு சிந்தி விட்டு ஸ்கூலில் கொண்டு ஆட்டோவை பிடிச்சி வாடகை கொடுத்து ஆயாட்டை சேர்த்து விட்டு அதை வளர்க்குறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் 8th வரைக்கும் போகும், 9th போகும், அப்புறம் 10th போகும். அப்புறம் அது இப்போ வேறு ஸ்கூலில் எந்த குரூப்பில் சேர்க்குறேன்னு சேர்த்து அதுக்கப்புறம் காலேஜில் சேர்த்து விட்டு அதுக்கு நல்ல என்ட்ரன்ஸு எழுதி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அரசு வேலை கிடைக்குன்னு பார்த்தா சினிமா நடிகனை பார்க்க போனவனுக்கு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த படிப்புலாம் இருக்குது. எப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறவன் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவான்ல. இது பலருமே மீம் மாதிரிலாம் கூட போட்டாங்க, பையனுக்கு வேலை கிடைக்கல நீங்கள் ஏதாவது கூட்டத்துக்கு போயிட்டு வாங்க, அது அடுத்த டைம் வரும்போது கூட்டத்துக்கு அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், 20 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் இப்படின்ற மாதிரிலாம் போட்டு கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமும் அரசு ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தீங்க, மக்களோட வரிப்பண காசையும் தூக்கி கொடுத்தீங்க, கொடுத்துட்டு அரசு வேலையும் கொடுத்தீங்கன்னா அது என்ன நக்கலாது அப்படின்றது தான் இப்போ நீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிச்சு. நீதிமன்றம் ஒரு நல்ல கேள்வியும் கேட்டு, அப்போ பஸ்ஸில் அடிபடுறான் ரயிலில் அடிபடுறவனுக்கு பூரா அரசு வேலை கொடுத்துருவீங்களா? பட்டாசு தொழிற்சாலை அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்கள் கணக்குப்படி அரசாங்கம் இல்லை, எப்படி கேவலமான ஒரு வாதத்தை இவங்க இந்த முட்டாப்பயலுங்க எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். என்னென்னா துப்பாக்கி சூடு நடந்தது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து லீலாவதி கொலையில் அவங்க மகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, லீலாவதி வந்து ஒரு போராளி. அவனை சினிமா நடிகை பார்க்க செத்துப்போனா அந்த அம்மா கவுன்சிலர். அந்த அம்மா வந்து ஒரு போராளி, மக்களுக்காக போராடிய ஒரு பெண். அவங்க ஒரு போராளி. அவங்க ரவுடிகளுக்கும் திமுகவை சேர்ந்தவங்க தான். அவங்க ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரனுக்கு எதிராக அவர் செயல்பட்டதுனால அவரை கொண்டு விட்டாங்க. அடியால் வைத்து ஒரு பெண்ணை கொலை செய்தது தமிழ்நாட்டில் அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறை. அது ஆட்சி 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கொடூரமான கொலை. அதற்கு திமுகவே வந்து மன்னிப்பு கேட்டு என்னென்னமோ பண்ணி, அவன் ரவுடி இந்த மாதிரி பண்ணான்னு அவனை கட்சியை விட்டு இது பண்ணி என்னென்னமோ பண்ணி கடைசியில் அவங்க மகளுக்கு வேலை கொடுத்தாங்க, அரசு வேலை கொடுத்தாங்க. அந்த அம்மா வந்து அந்த பகுதி மக்களுக்காகவும் அந்த நகராட்சியில் நடக்கிற ரவுடிசத்துக்காகவும் கொள்ளைக்காரங்களுக்கு எதிர்த்து திமுக எதிர்த்து கூட்டணியில் இருக்கவங்களை எதிர்த்தே போராடினது. அப்படி தான் போராடி தான் இந்த 41 பேர் இறந்தாங்களா மக்களுக்காக போராடி? இல்லை வந்து ஸ்டெர்லைட், ஆமாம், போலீஸ் சுட்டுருக்கான், கொடூரமாக போலீஸ் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அவர் துப்பாக்கியால் சுட்டு. அதுக்கும் இந்த 41 பேருக்கு என்ன இருக்குது? கூட்டத்தில் வந்து
நடிகரை பார்க்க வந்து இறந்தவனுக்கு அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கு என்ன யார் அதிகாரம் கொடுக்குது? அப்படி பார்த்தா இவங்க ஆட்சியிலே போலீஸ் கஸ்டோடியல் டெத்தில் இறந்தவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்துட்டா வேலை கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கீங்களா? இப்போ கூட ஒரு பையன் வாய்க்கிலேயே கத்துனீங்களே இப்போ ஆட்சியில் இல்லாதப்ப இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு. இந்த இப்போ உங்கள் ஆட்சியில் வாரத்துக்கு ஒருத்தன் செத்துட்டு இருக்காங்க கஸ்டோடியல் டெத்தில். சிசிடிவியில் பாதி வீடியோ தான் ரிலீஸ் பண்ணுறீங்க, பாதி இருக்கான், மயங்கி விழுகிறான், அடித்து தானே மயங்கி விழுகிறான். மயங்கி விழுகிற மட்டும் போட்டேன்னா அவனா நின்றுட்டு இருக்கேன் மயங்கி விழுந்து செத்துட்டானா? எவ்வளோ நாள் ஏன் சாகாதவன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சாகிறான்? ஸோ இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு நீதிமன்றம் பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இனி உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் நீதியரசர்கள் பார்ப்பாங்க, நியாய தர்மத்தை பார்ப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னா கூட விட்டுருவாங்க, சரி ரைட் ஏதோ அப்படின்னு. நீங்கள் வந்து மாஸ் சூசைடு மாதிரி இல்லது. அவங்க இன்னொன்று யோசிப்பாங்க, இது எதுக்காகப்பா நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா, சார் அந்த கேஸே உங்ககிட்ட தான் பெண்டிங்கில் இருக்குது, இவரை பார்க்க வந்த கேஸில் இன்னும் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, இவர் சாட்சியாக இருக்கார், அவருக்கு அடுத்து இருக்கிற அமைச்சர்கள் இருக்கும்போது அதில் இருக்க சாட்சிகளுக்கு அவர் வேலை கொடுத்தா சரியாக இருக்குமாங்கிற வகையில் இன்னும் அது அது இன்னும் மோசமாக போகும். எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரில, அவன் அறிவுரை சொல்கிறான்றது தெரில. இப்போ நாளைக்கு சிபிஐ வழக்கு விஜய் அவர்கள் மேலேயே இருக்குது. யார் முதலமைச்சரான விஜயவே கூப்பிட்டு 2 முறை விசாரிச்சிருக்காங்க நாள் முழுவதும். விட்னஸா இல்லை சார்ஜ் ஷீட்டில் பின்னாடி பேரை சேர்க்குறாங்களாங்கிறது இன்னும் தெரியல. அது இருக்கும்போதே நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்போ நாளைக்கு இவங்களாம் சாட்சி சொல்லணும். இப்போ அவங்க வீட்டில் காலையில் எத்தனை மணின்னு சொல்லிட்டு போனார், யார் சொல்லி கூப்பிட்டு போனாங்க, இதெல்லாம் என்ன குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் போய் சாட்சி சொல்லணும். என்ன பண்ணுவாங்க, நம்ம வேலை கொடுத்துருக்காரு, 20 லட்சம் பணம் கொடுத்துருக்காரு, அவரையா காட்டி கொடுக்குறது அப்படின்னு இருக்கலாம்ல. ஒரு சர்ச்சை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிற போது அதை அப்படியே அனுமதிக்க முடியுங்கிறது தான். உலகத்திலே வந்து ஒரு சம்பவம் நடந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே அதிகாரத்தில் இருக்கவங்க லஞ்சத்தை கொடுக்குற மாதிரி அரசு பணத்தையும் அரசு வேலையும் தூக்கி கொடுத்துறது இதுதான் முதல் முறை. அவ்வளோ தைரியமாக. ஏன்னா இப்படி தான் வந்து கையெழுத்து போட்டு லஞ்சம் வாங்கி தான் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போய் கடைசியில் இட்லி சாப்பிட்டு செத்துது. அதெல்லாம் மனசில் வரணும், வந்து போகணும். சாப்பிட்டாங்களாங்கிறது கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வெளில பிரஸ் இதெல்லாம் வந்து போகும்ல அப்படின்ற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி வந்து போகணும். இதெல்லாம் மனசில் வரலைன்னா ஜெயலலிதா கதி தான் யாராக இருந்தாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏதோ ஒரு வகையில் 96 அம்மையார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவருக்கு இருக்கார். அவர் எம்ஜிஆர் இருக்காருன்னு சொன்னாலும் ஆனால் அதில் பல விஷயங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா அதே மாதிரியே இருக்குது. மகாமகம் அது முன்னாடி அட்வான்ஸாக பண்ணிட்டார், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பிடிச்சி போடுறது, இந்த மாதிரி இப்போ அரசு வேலையை வாரி வாரி வழங்குறது. காவல்துறையினர் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஹேண்டில் கொடுத்து என்னன்னாலும் இப்போ இந்த மாதிரி கஸ்டடியில் எடுத்த வரைக்கும் 3 என்னமோ வந்திருக்குனாலும் யார் மீது நடவடிக்கை எடுக்கணும், இல்லை அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. அப்படி தான் நடக்கும், எதுக்கு நாங்கள் பதில் சொல்லணுங்கிற இடத்துல. ஆமாம். அப்புறம் வந்து போன ஆட்சியில் மட்டும் கேட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, சாரி வேண்டாம் நீதி வேண்டும் போட வச்சுக்கிட்டு அப்போ எந்த வாய் கேட்டுச்சுதை அப்படின்ற ஒருத்தர் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் முதலமைச்சர் பதில் சொல்லணுன்றீங்க. அன்னைக்கு இந்த மாதிரி கேடு கட்டத்தனமாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் சார். ஒரு ஒற்றுமை என்னென்னா, இப்போ இருக்க இந்த ஜோதிடர் அம்மையாருக்கும் கொஞ்ச நாள் ஜோதிடராக இருந்தார். அதுக்கப்புறம் சிறைக்கு அனுப்பிட்டு தான் அவர் வந்திருக்காரு அங்கேருந்து வெளியில். அடுத்து ஒரு சிறைக்கு போகணும்னு நம்ம நினைக்கல, நம்ம ஆசையும் அது கிடையாது. ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது மட்டும் தெரியுது. கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்து நன்றி சார்.